அந்த ஹாப்பியும் எங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோம் சார். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? என்னை ஈண்டெடுத்த என் தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். என்னை வழிநடத்தும் என் குருவிற்கு வணக்கம். எனக்கு பாடம் புகட்டிய என் ஆசிரியருக்கு வணக்கம். விவேகா வைபோகம் நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் பெற்றோர்கள், என் உயிரினும் மேலான இப்பள்ளியின் மாணவ செல்வங்களே, இருபால் ஆசிரியர் பெருமக்களே, இருபால் ஆசிரியர் இல்லாத பணியாளர்களே மற்றும் இக்கல்வி நிறுவனத்தின் பயின்று இன்று உயர் பதவி பெற்று இங்கே வீட்டிற்கும் முன்னாள் மாணவர்களே, இப்பள்ளியின் தாளாளர் அவர்களே, பள்ளியின் இயக்குனர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மற்றும் மேடையில் வீட்டிற்கும் சிறப்பு விருந்தினர், சிறப்பு பேச்சாளர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பரபரப்பான சூழ்நிலையில் எப்பொழுதுமே ஒருத்தர் நான் பார்க்குறப்ப சுறுசுறுப்பாக எங்கிட்டு இருப்பார். அவர்தான் எங்கள் அண்ணன் அடையாள ஆண்டு பவனுடைய உரிமையாளர் KT சீனிவாச ராஜா அவர்கள் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா நான் ஃபோன் பண்ணி எங்களுடைய ஸ்கூல் ப்ரோக்ராமுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறப்ப அவர் சொன்ன ஒரே வார்த்தை, சார் ஆஸ்திரேலியாவில் என்னுடைய பிரான்ச் ஓப்பன் பண்ணோம், அதுக்கு போகணும் அப்படின்னாரு. இல்லை எங்களுடைய வைபோக நிகழ்ச்சிக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னேன். அவர் எதுவுமே சொல்லலை. நான் ஐ வில் பி தேர் ஆன், நான் ஜாயின் வித் விவேகா கம்பெனி அப்படின்னு சொன்னார். உண்மையிலே மிக பெருமையாக இருக்குது சார் நீங்கள் இன்றைக்கி வந்தது. ஏன்னா இன்றைக்கி உலகம் முழுக்க ஒரே பிராண்ட், ஒரு டேஸ்ட், அந்த ஒரு நேமில் கொடுத்துருக்கிற யாருன்னா அடையாறு அனுபவம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அடையாறு முதல் அமெரிக்கா வரை ஒரே மாதிரி ஒரு பிராண்டை இன்னைக்கு உலகத்தில் ஒன்று இருக்குது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது தமிழர் பாரம்பரியமிக்க அடையாறு அனுபவம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி இந்த ஹோட்டல் துறையில் ஒரு பெரிய சாதனை படைச்சிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா சமீபத்தில் அவருடைய பிஹைண்ட் டிஸ்ல கொடுத்த ஒரு சின்ன வீடியோ, ஏன்னா எப்பயுமே நம்ம ஸ்கூலில் வாழ்க்கையில் முன்னேறி இருந்து இன்றைக்கி அவங்களுடைய டெஸ்ட் மோடில் ஷேர் பண்ணவங்கள எங்கள் பள்ளியில் அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி போடுவோம். அந்த மாதிரி ஒரு 2 மாதம் முன்னாடி நாங்கள் அவருடைய வீடியோ ப்ளே பண்ணோம். அது பேரண்ட்ஸும் நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க. குழந்தைங்க அது ஒரு பெரிய மோட்டிவேஷன் எடுத்துட்டாங்க. உண்மையிலே எங்களுக்கு சாரே இன்னைக்கு நேரில் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தது பர்வீன் சுல்தானா மேடம், உண்மையிலே இன்னைக்கு அவங்க வந்தது ஒரு தெய்வாதீனிய செயல் அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு அவங்க வந்திருக்கிறது. ஏன்னா ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் எத்தனையோ இளைஞர்கள் நம்ம சொல்லலாம், என் வாழ்க்கை மேலே முடிஞ்சு போச்சு, மார்க்கு நான் வாங்கலை, நான் நினச்ச வாழ்க்கை வாழல அப்படின்னு நினச்சிட்டு உண்மையிலே நிறைய பேர் இந்த சூசைட் மென்டாலிட்டிலாம் போனாங்க. இவருடைய பேச்சு அவங்கள வாழ்க்கையில் அப்படியே தக்க வச்சு ஒரு பெரிய சாதனையாளர் ஆக்குச்சு அப்படின்னா அது உண்மையிலே அந்த பெருமை நம்மளுடைய முனைவர் பர்வீன் சுல்தானா மேடம் அவரை தான் சேரும். வாழ்வீச்சு போன்ற அவருடைய வார்த்தை தெளிவு, புரியாதவர்களுக்கும் கதை சொல்லி அழகாக புரிய வைக்கும் அவருடைய பான்பு எப்பயுமே பிடிச்சிருக்கும். ஏன்னா இந்த இளைய சமுதாயத்திற்கு ஒரு மிகப்பெரிய பில்லர் அப்படின்னு தான் சொல்லணும். வெல்கம் டு த விவேகா குரூப் மேடம். அடுத்ததாக இந்த நேரத்தில் நான் ஒருத்தருக்கு முக்கியமாக ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இதுக்கு பின்னாடி எங்களுக்குலாம் ஒரு மிகப்பெரிய புஷ் கொடுத்த ஒரு அழகான ஒரு என்னுடைய நண்பர். அவர் புஷ் கொடுக்கல அப்படின்னா இன்னைக்கு இந்த நிகழ்வு இப்படி இருக்காது. எங்களுடைய ஃபவுண்டர், செயலுடைய ஃபவுண்டர் வெங்கடேஷ் அவர்கள், அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நம்மளுடைய சேந்தமங்கலம் காவல் ஆய்வாளர் கோவிந்தராசன் அவர்கள். ஏன்னா அவரை எப்போ பார்த்தாலும் அவருடைய ஒரு சிரிப்பான முகம் மட்டும் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். எவ்வளோதான் டியூட்டியில் அவர் கான்சியஸாக இருந்தாலும் அந்த புன்னகையோடே இருப்பார். எங்களுக்கும் இந்த கல்வி நிறுவனத்துக்கும் எங்கள் விவேகா குடும்பத்திற்கும் எப்பயுமே ஒரு மிகப்பெரிய காவல்துறையோட ஒரு பெரிய தொடர்பு உண்டு. ஏன்னா எங்கள் வீடு காவல்துறைக்கு பின்னாடி. நிறைய பேர் எங்கள் வீடு எங்கள் கேட்டால் நாங்கள் சொல்லுவோம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி அப்படிமோ. VTCன்னு கேட்டால் அது அதுக்கு பின்னாடி தான் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுவோம். அந்த மாதிரி எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நட்பு அந்த காலத்திலேருந்து. வி வெல்கம் டு த விவேகா குரூப் சார். தேங்க்யூ சார். நான் என்னுடைய உரையை ரொம்ப எளிமையாக முடிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடக்க உள்ளது. நாளை மறுநாள் 24ஆம் தேதி ஐநா சபையில் நடக்க இருக்கின்ற எஜுகேஷன் ஃபார் பீஸ் என்கிற ப்ரோக்ராமுக்கு 17 கோலில் இந்த பள்ளிக்கூடத்தில் நடந்த நிகழ்வுகளுக்காக
ஒரு விருது வழங்குறாங்க. இது உண்மையே எனக்கு கிடைச்ச விருதுன்னு நான் சொல்லவே மாட்டேன். என் கூட பணியாற்றிய இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்கள், ஆசிரியர் அல்லாதவர்கள், பெற்றோர்கள், மாணவர்கள், முன்னாள் மாணவர்களுக்கு இந்த பரிசை நான் சமர்ப்பிக்கின்றேன். அதனால் இது என்னுடைய தனிப்பட்ட விருது கிடையாது. ஸோ இது அத்தனை பேர் இந்த சேந்தமங்கலம் மண்ணோட விருது அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன்னா விவேகா பள்ளி இது ஒரு பல்கலைக்கழகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பன்முக திறமையோடு இங்கே வரும் ஒவ்வொரு மாணவன் மீதும் தனி கவனம் எடுத்து ஒரு கல்லை எப்படி சிற்பி செதுக்குன்னு செதுக்குவானோ அந்த மாதிரி இந்த 54 ஆண்டுகள் எங்கள் அப்பா தொடங்கி வச்ச இந்த கல்வி நிறுவனம் இன்னைக்கு நாங்கள் தொடர்ந்து ஒரு உண்மையான மனிதனை இந்த உலகத்துக்கு 54 ஆண்டுகளாக கொடுத்து கொண்டே தான் இருக்கின்றோம். ஒரு குடும்பத்தில் இல்லை ஒரு ஊரில் ஒரு தொழிலில் ஒரு தலைவன் சரியா இருந்தால் அந்த இடமே நல்லா இருக்கும். அந்த மாதிரி இந்த பள்ளியில் படிக்கும் அத்துணை மாணவர்களுக்கும் லீடர்ஷிப் குவாலிட்டியை நாங்கள் முன்னிறுத்தி அதுவே ஒரு டீச்சிங்காக கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 600க்கு மேற்பட்ட பள்ளிகளில் நான் ஹாப்பி பேரண்டிங் கிளாஸ் எடுத்திருக்கேன். ஒரு 50,000-60,000 பேரண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருப்பாங்க. அவங்க எல்லாரும் சொல்கிற ஒன்று தான், சார் என் குழந்தை மாறணும். நான் எப்பயும் சொல்கிறேன் தான், குழந்தைகளாம் எப்பயோ மாறிட்டாங்க, மாற வேண்டியது பெற்றோர் நம்ம தான். ஏன்னா 10 வருஷம் முன்னாடி நம்மெல்லாம் பெற்றோர் பேச்சை கேட்போம். இப்போ கண்டிப்பாக குழந்தை சொல்கிறத பெற்றோர் கேட்காம இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாதவருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு. ஆனால் அறிவில்லாதவருக்கு எந்த உலகத்திலையும் இடமே இல்லை. இதை ஒரு பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு சொல்கிறாங்க, என் குழந்தை வில்வித்தை பண்ணுறான், கேரம் போர்டு ஆடுறான், செஸ் ஆடுறான், இதெல்லாம் ஸ்கில்லு. இதுக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே இல்லை. அறிவுங்கிறது வாழ்க்கையில் ஒரு கடினமான சூழ்நிலை வரும்பொழுது எப்படி அதுலேருந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு அறிவு. அதை அந்த ஞானத்தை ஒரு கல்வி தவிர, அனுபவம் தவிர வேற எதுவும் கொடுத்து விட முடியாது. அதனால் பெற்றோர்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும், அறிவு வேற, ஸ்கில் வேற. ஏன்னா இந்த பெற்றோர்கள் ஹாப்பி பேரண்டிங் முடித்தோடனே நிறைய பேர் எங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. சார் உண்மையிலே மிகப்பெரிய நன்றி சார் அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா குழந்தைகள் இன்னைக்கு எப்படி இருக்காங்கன்னா, நம்ம ஸ்கூல் குழந்தைங்களுடைய அவங்க பேரண்ட்ஸ் அவங்க வீட்டில், சார் எங்களுடைய குழந்தைங்க வீட்டில் ஒரு பிரச்சனை அப்பா அம்மாவுக்குள்ள சண்டை வரும் பொழுதோ, ஒரு சின்ன ஒரு குழப்பம் வரும் பொழுதோ, நம்ம குழந்தைங்க ப்ராப்ளம் கிரியேட்டராக இல்லாமல் ப்ராப்ளம் சால்வராக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே அது மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு இந்த ஊர் இருக்கிறது ஒரு கிராமப்புறம் அப்படின்னு சொல்லலாம். விவசாயம் தெரியாதவர்கள் இருக்க மாட்டார்கள். ஏன்னா அந்த விவசாயம் எப்படின்னா, ஒரு தரிசு நிலத்தை உழுது ஒரு உழவன், அதுக்கப்புறம் அதுக்கான உரம் கொடுக்கணும், சரியான சூரிய ஒளி இருக்கணும், அதற்கான கவாத்து பண்ணணும். இதெல்லாம் பண்ணாதான் நம்ம நினைக்கிற மாதிரி மகசூல் கிடைக்கும். அதே மாதிரி இந்த பள்ளியில் படிக்கும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஆசிரியர்கள் என்னென்ன நேரத்தில் எது செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு அடுத்த நிலைக்கு மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா இங்கே உருவாகும் ஒவ்வொரு குழந்தையும் எப்படி சமூகத்தில் உயர்ந்திருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லி உங்களுக்கு சரிய தேவையில்லை. ஏன்னா நாயர் கரையிலிருந்து நாசா வரை இன்றைக்கு விவேகா பள்ளியினுடைய மாணவர்கள் சாதனை படைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்லணும். ஏன்னா நிறைய பெற்றோர்கள் என்கிட்ட சொல்கிறப்ப நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன், எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துரு, சரி எந்த ஒரு சூழ்நிலை வரும் பொழுதும் அந்த இடத்துல நம்ம தடுமாறக்கூடாது. அக்செப்ட் ஆஸ் இட் இஸ், என்ன இருக்கோ அப்படி எடுத்துக்கோ, தென் சேஞ்ச் யுவர் ஆஸ் யூ வாண்ட், உனக்கு எப்படி வேணுமோ அப்படி மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு மாய மந்திரத்தை எங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கார் அப்படின்னு சொல்லணும். நிறைய பேர் இன்னைக்கு சொல்லுவாங்க, சார் நாங்கள்லாம் படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. நாங்களாம் அதுக்கான ஆளே கிடையாதுங்க. எங்கள் பள்ளியை பார்த்து ஒருத்தன் படம் இருப்பான், அப்படி தான் இந்த பள்ளியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக அப்படி தான் நடக்கும். விரைவில் இந்த பள்ளியை பற்றி, இந்த விவேகா குழுமம் கல்வி நிறுவனத்தை பற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு குறும்படம் வெளிவரப்போகின்றது. ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா குழந்தைங்க அவங்க சயின்ஸ் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுவாங்க. பேரண்ட்ஸ் ஆர்வமாக பண்ணி கொடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் இருக்க போய் ஒரு கல்வி உலகத்தில் வாங்கிட்டு அதை யூடியூப்பில் போட்டு பெருமை கொள்கிறாங்க. இன்றைக்கி இதெல்லாம் பெருமை கிடையாதுங்க. ஏன்னா இன்றைக்கி ஒவ்வொரு குழந்தையும் தனித்திறமையோடு இருக்கணும். இன்றைக்கி சேட் ஜிபிடின்னு ஒன்று வந்துடுச்சு. இந்த சேட் ஜிபிடியில் அடிச்சிங்கன்னா
நீங்கள் என்ன வேணாலும் ஒரு பையன் பண்ணலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து திறமைக்கு வந்து சவால் விடும் அளவுக்கு ஏஐ வந்து டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. உண்மையான ஸ்கில் மட்டும்தான் ஸ்கில். அதை தான் இந்த ஸ்கூல் வந்து இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். என்னுடைய அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு தாரக மன்றம் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி, பெற்றோர்களே, நான் எப்பயும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், கவலையே பட வேண்டாம். உங்கள் குழந்தை எங்ககிட்ட கொடுத்துட்டீங்க, நீங்கள் போய் ஜாலியாக இருங்க, சம்பாதிங்க, நல்லா அனுபவிங்க, உங்கள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்கள் குழந்தையை பார்த்துக்கொள்ள விவேகா கல்வி நிறுவனம் உங்களுக்கு பின்னால் இருக்கிறது என்றை இந்த தருணத்தில் நான் வந்து ஒரு முனைப்பாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என் அப்பா சொன்ன அந்த ஒரு வரி வார்த்தை, ஏன்னா எங்களுக்கு இது உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். வாழ்வது மட்டும் வாழ்க்கை அல்ல, அடுத்தவர்களை வாழ வைப்பதும் வாழ்க்கைத்தான். அப்படித்தான் இந்த குடும்பம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக வளரும். உங்களுடைய அத்தனை பேருடைய ஆசீர்வாதத்தோடும் இப்படி ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அழகான தமிழைமை உரை நிகழ்வு ஐயா. உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.